ஐயா சொன்ன திட்டங்களை பூரா நாங்கள் டிவியில் தான் கேட்டோம். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி வீடு கட்டி தர்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு திட்டம். முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து 2 வீலர் எடுத்தால் 25,000 மானியம் பண்ணி தரேன் இருக்காரு. இந்த திட்டத்துக்கு கம்பேர் பண்ணும்போது திமுக அரசு திட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அவங்க எதுவுமே செயல்படல. கனவுகளை நினைவாக்குவது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதிமுகவுடைய ஒரு திட்டங்கள் எது அப்படின்னா மக்கள் வந்து நம்பிக்கையை பெற்றது. திமுக ஆட்சியில் இருக்க திமுக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டங்களை அறிவிக்கிறது மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்ந்திருக்கு. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயம் தமிழக முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத இதில் நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். சார், எடப்பாடி ஐயா வந்து 5 அறிக்கை விட்டுருக்காக அவர் நல்லது செய்வார், நம்பிக்கை இருக்கணும். 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாள் ஆக்கியிருக்காரு, அது ஏற்கக்கூடியது. அது போக பஸ்ஸுக்கு வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீன்னு இருக்காரு, நல்ல விதம் தான். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவேன் இருக்காரு, அதுவும் நல்லது தான். சொந்த வீடு வாங்கி கட்டி தரங்கிறது ரொம்ப நல்ல திட்டம். அது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி வீடு கட்டி தர்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு திட்டம். ஏழைகளுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இருக்கும். ஐயா சொன்ன திட்டங்களை பூரா நாங்கள் டிவியில் தான் கேட்டோம். கேட்டது ஐயா வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும், எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக செய்வார் வைப்பாருன்னாங்க. நம்பிக்கையோடு இருக்கோம், மீண்டும் ஐயா வரணும். திமுக ஆட்சியில் வந்து 1,30,00,000 மகளிருக்கு தான் கொடுத்துருந்தாங்க 1000 ரூபா மேனிக்கு பணம். இங்கே வந்து அனைத்து மகளிருக்கும் 2,30,00,000 கார்டுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா கிடைக்காதவங்களுக்கும் அந்த பணம் போய் சேரும், அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும். முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து 2 வீலர் எடுத்தால் 25,000 மானியம் பண்ணி தரேன் இருக்காரு. அது வந்து நிறையாப்பா வண்டி எடுக்க முடியாதவங்க பூரா நிறைய அதில் பலன் அடைவாங்க. வாக்குறுதிகள் பூரா நல்லது. இது பூரா நடைமுறைப்படுத்திட்டால் ஐயாவுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த திட்டத்துக்கு கம்பேர் பண்ணும்போது திமுக அரசு திட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அவங்க எதுவுமே செயல்படல. 2 ஏக்கர் நிலம் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு போச்சா தோட்டத்துக்கு போச்சா தெரியல. ஆனால் நம்ம அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொன்னார், அனைத்து மக்களுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீ, அப்படி ஆண்களுக்கு ஃப்ரீ, பெண்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு இடத்த வாங்கி வீடு கட்டித்தரதா சொல்லியிருக்காரு. சிறப்பான ஸ்கீமாக இருக்குது. கனவுகளை நினைவாக்குவது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தரம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கிராமத்து வேலை 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாள் வேலை திட்டமாக ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி அது வரவேற்காங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயங்கள்லாம் ரொம்ப நலிஞ்சு வருகிறது. இப்போது பாவம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி தான் இருக்காங்க. தாய் உள்ளம்போடு கிண்டு இன்றைக்கி 150வது நாள் வேலை நிறுத்தத்தை அது உயர்த்திருக்காங்க. ஆட்சி வருவதற்கு முன்னாடியே ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் என்று சொன்னால் அது பொய்யான விஷயமா இருக்காது. குலவிளக்கு திட்டம் சொல்லி மாதம் உதவித்தொகை பெண்களுக்கு 2000, அதே மாதிரி பேருந்து கட்டணம் ஆண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது 150 நாள் அந்த மாதிரி அதையும் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் அதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து அதாவது நம்மளுடைய அதிமுகவுடைய ஒரு திட்டங்கள் எது அப்படின்னா மக்கள் வந்து நம்பிக்கையை பெற்றது. அம்மா வந்து பல திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இதை வந்து 4.5 வருஷம் ஆண்ட நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அம்மாவோடைய திட்டங்களை எந்த தங்கு தடை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து மக்கள் செயல்படாத அரசு திமுக அரசு. இந்த வேலை எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மகளிருக்கு வந்து இப்போ 300 ரூபா 3000 ரூபா இப்போ ரேஷன் கடையில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா ரேஷன் கடையில் பருப்பு விலை கூடிருச்சு, பருப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஜீனி கிடைக்க மாட்டேங்குது, அரிசியில் கடத்துறாங்க, அரிசியே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் அரிசி இருக்க மாட்டேங்குது, கடை தீர்ந்து போச்சு, ஸ்டாக் இல்லை. அதில் அனைத்து தहसीलदार நம்ம பொதுமக்கள் அல்ல ரேஷன் கடைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு போகுது. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. யாருக்குமே சரியான ரேஷன் கடை முறையில் போக மாட்டேங்குது. வந்தீங்கன்னா ஏரியாவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்கள தான் பாதிக்கிறாங்க, தவிர அந்த கடத்தலுக்காரங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பவுன் விலை வந்து இன்றைக்கி 1 லட்ச ரூபா போகுது. அதே மாண்புமிகு அம்மா அவங்க ஆட்சியில் கொடுக்கல வந்து ஒரு பவுன் வந்து 24,000 ரூபா தான். இன்றைக்கி 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதையே நான் சொல்கிறாரில்ல, பொதுச்செயலாளர் தைரியமாக சொல்கிறாரில்ல, தாலிக்கு தங்க வழங்கும் திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக அது நடைமுறை கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அந்த 2 வீலரு இது கொடுக்குறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி யாருமே கொடுக்கல, மானியத்தில் யாருக்குமே கொடுக்கல. சும்மா ஒரு கண் தடுப்புக்கு ஒரு 10 வண்டி 15 வண்டி கொடுத்து அதை கண் தடுப்பு வச்சுறாங்க.
திமுக ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இந்த 5 வருடங்களை நெருக்கிய போது அந்த உதவித்தொகைங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அந்த பேருந்து பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவுமே 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. எதுவுமே வந்து உடனே கொடுக்கல. இன்னும் 520 வாக்குறுதிகள்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா போக வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. ஏன்னா ஆட்சிங்கிறது முடிய போகுது. நம்பிக்கையான ஆட்சி மக்களுக்கு நம்பிக்கையை யார் கொடுத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். போன வருஷம் திமுக வந்து 550 வாக்குறுதிகள் ஒரு நிறுவனத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் 400 ககனி மூலக்கா என்ன சொல்கிறாங்க, 404 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோ சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நிறைவேற்றலை, எந்த வேலையுமே பார்க்கல, எல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் சொல்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருக்க திமுக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டங்களை அறிவிக்கிறது மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்ந்துருக்கு. எனவே பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நமது எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக அமையும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் போயில சும்மா நாங்கள் நடந்து போகிறோம், எங்களை கூப்பிடுவாங்க, இன்னும் தேர்தல் எத்தனை மாதப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு வாய்மொழியாக பேசக்கூடிய ஒரு தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அதில் இன்றைக்கி நாங்கள் ஒரு தொண்டர்களாக இருந்து பயணித்து மக்களை வந்து நிச்சயமாக நாங்கள் நெஞ்சுரத்தோட திராணியோட ஒரு நம்பிக்கையோட சந்திக்கக்கூடிய ஒரு தைரியங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்குது. நிச்சயமாக அதன் அடிப்படையில் மக்களை சந்திப்போம். 2026 தேர்தலை சந்தித்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயம் தமிழக முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத இதில் இடத்துல நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.